நம்ம இப்போ வாழை போட்டு சராசரியாக 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இந்த சேனல்லே நம்ம போன ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அப்போயே இது 6 மாதத்துக்கு மேலேயான வாழையாக இருக்கும். இப்போ இந்த வாழை இன்னும் 2 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் இலை அறுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள் இலையோட தரத்தை. இன்னும் இலை வாழை இலை மாதிரி தான் இருக்குது. இது ஏன் இப்போ தான் அதிகமாக, அதுவும் நம்ம வாழைக்கன்று போட்ட பின்னாடி இப்போ ஒரு 1.5 மாதமாக நுண்ணூட்டம் ஊட்டச்சத்துக்கள் கொடுத்த பின்னாடி தான் இப்போ தான் பாருங்கள் இலை இன்னும் நல்லா பெரியுது. இது இப்போ நம்ம இன்னும் 2 வருஷம் இலையை அறுத்தோம். 2 வருஷம் இலையை அறுத்தோம்னாலும் இதுக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுக்குன்னு ஒரு பராமரிப்பு இருக்குது. எப்படி இலையை அறுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இலை எப்படி அறுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பை வந்து இலைக்காம்பை வந்து இப்படி இங்கே ஒட்டி அறுத்துருவாங்க. இப்படி அறுத்துட்டாங்கன்னா அந்த வாழை என்ன பண்ணணும்னா டக்குன்னு வந்து வதங்கிடும். இது மாதிரி டக்குன்னு இப்படி வதங்கிடும். இப்போ நம்ம ஒரு 1/2 அடி விட்டு அறுத்ததுனால இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுலேருந்து எத்தனை இலை இருக்குன்னு 1 2 3 4 5. அப்போ இதில் இன்னும் 5 இது இருக்குது. இலையை அறுத்தாலும் இன்னும் 5 இருக்குது. அப்போ இதே இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இது அப்படியே வந்து என்ன பண்ணுன்னா தன்னை உயிர்ப்பிச்சுக்கும். இது வாடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இலை வந்து பெரிய இலையாகவும் வரும். உயிரோடு இருக்கனால இலை பெரிய இலையாகவும் வரும். தண்டு வந்து கீழே இருக்கிற மரம் வந்து சுருங்காது, ஆட்டம் கொடுக்காது. அப்போ நம்ம கூட வந்து இலை இருக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலை அறுத்து இதெல்லாம் முடிஞ்சது. அப்போ நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் சராசரி ஒவ்வொன்றுலேயுமே எல்லாத்துலேயுமே இலை அறுத்து முடிஞ்சது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலை அறுத்து பார்த்துங்க. இங்கெல்லாம் இதெல்லாம் ஆட்டம் கொடுத்த பின்னாடி இதெல்லாம் இப்போ வருமானு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊட்டச்சத்து கொடுத்த பின்னாடி இங்கே பாருங்க இலையை. அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பில் தான் இருக்குது. நம்ம அதை வந்து எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலான வருமானம். இப்போ நம்ம வந்து இதை அழிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ அழிக்கணும்னு நினச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை சுத்தம் பண்ணி வெட்டி வெளியேற்றுறதுக்கே எனக்கு எப்படி பார்த்தாலும் 10,000 15,000 ரூபா வரும் ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் நான் உழுது வாழைக்கன்று போடணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செலவு. ஆனால் இப்போ வந்து நான் வாழைக்கன்று போட்டாலும் இப்போ எனக்கு மாதம் ஒரு 15,000 ரூபா இதிலேருந்து வருமானம் வருது. இலை இருக்கிறதே ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு நான் அதில் வந்து இலைய இருப்பேன்.